சஞ்சய் காயின்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வேண்டி வர வச்சது. ஆல்ரெடி 5 காயின்ஸு வாங்கிட்டாங்க. மிச்சம் 15 காயின்ஸ் இருக்குது. அதில் யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். யூஎன்சி கண்டிஷனில் யூஎன்சி தான் பாருங்கள். இந்த யூஎன்சியாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனா நிறைய காயினை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜை பார்க்கணும். பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் இந்த எட்ஜுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ண முடியாது. எட்ஜு வந்து சுத்தமாக இருக்கணும். பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா? இதான் யூஎன்சி கண்டிஷன் சொல்லுது. இதில் நீங்கள் யாரும் எனக்கு நல்லதை பார்த்து கொடுங்கன்னு காட்டுறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. 20 காயின் வர வச்சுருக்கேன். ஏன்னா அன்றைக்கி நான் ஒரு 4 காயினை போட்டு சரியா யாருக்கும் கொடுக்க முடியல. சரியா? உங்களுக்கு வந்து இதில் வந்து 4 1 5 இது புக் பண்ணியாச்சு, காசு வாங்கியாச்சு, காசு அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. பாக்கி 15 காயின் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ வாங்கிக்கோங்க. யார் முந்தினாலும் கொடுத்துருவேன். ஆனால் இப்படி கண்டிஷனில் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேண்டி புதுசு அதுக்கு நம்ம ஒரு 50 ரூபா ஏற்றி போடலாம்லாம் போடல. சரியா? நம்ம வந்து புதுசாக இருக்குது. பழசும் நான் 1 2 விற்றதும் அந்த ரேட்டு தான், இந்த புதுசு கொடுக்குறதும் அந்த ரேட்டு தான். சரியா? நம்ம கொடுத்த ஆள்கிட்ட நான் அவர்கிட்ட சொல்லி பிறகு வாங்கினேன். சார், நான் அதே விலையை தான் வைப்பேன், நீங்கள் கொடுக்காருந்தா கொடுங்க, என்கிட்ட வாடிக்கையாளர் கேட்டிருக்காங்க அப்படின்னேன். அவர் பரவாயில்லப்பா சரி அப்படின்ட்டார். சரி நீ இல்லை அப்படின்ட்டார். அதனால் சின்ன லாபத்தை வச்சு உங்களுக்கு நான் கொடுத்தேன். இப்படி கண்டிஷன் இதில் கிடையாது உங்களுக்கு. சரியா? ஆமாம். ஏன்னா நம்ம விற்கிற விலை அவருக்கு நல்லா தெரியும். அவர் அதுக்கு கணக்கு பண்ணி நம்ம கொடுத்தாரு. அவர் இப்படி கொடுத்தாருன்னா நானும் உங்களுக்கு வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி கொடுத்தாருன்னா டீலர்னே வச்சுக்கோங்களேன். டீலரே நமக்கு அப்படி கொடுத்தா நம்ம உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நல்ல காயினை பார்த்து கொடுக்கலாம், அந்த ரொம்ப விலை இல்லாமல் கொடுக்கலாம். ஆமாம். நமக்கு ரொம்ப விலை விட்டுக்கூடாதவங்ககிட்ட நான் வாங்கி போட்டோம்னா உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டி வரும். சரியா? இதை நினச்சிக்கிட்டாங்க. சில காயினில் கூட இருக்கலாம், குறைவு இருக்கலாம். இது நான் இப்போ தொடங்கினதுலேருந்து ஒரே ரேட்டு தான் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். அது பழசையும் அதுக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த கண்டிஷன்லேயும் அதே விலை தான் விற்கேன். நண்பர்களே, வேணுமுங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க. அடுத்து முன்னாள் முதல்வர் நம்ம கருணாநிதி ஐயா ஒரு காயின் வந்திருக்கு. இதை வந்து ஒரு ஆள் ஆர்டர் பண்ணிருக்காரு, அவருக்காண்டி வர வச்சுது. பார்த்துக்குங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பே பல வீடியோலையும். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் டைம் கருணாநிதி காயின். முன்னாள் முதல்வர், இப்போ அவர் ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். பழைய ஆட்கள் இவையெல்லாம். இவர் பேச்சை கேட்க நல்லாயிருக்கும். நல்லா பேசுவார், கதை எழுதுவார். நல்லா பரவாயில்ல, நல்ல மனிதன். இது அதோட கவரு. இதை நீங்கள் என்கிட்ட விலை கேளுங்க, ரொம்ப விலை குறைச்சி தான் நான் கொடுத்துருக்கேன். வேறு எல்லா டீலருக்கும் கேட்டு பார்த்துக்கிட்டு என்கிட்ட வாங்குங்க. சரியா? ரொம்ப விலை குறைச்சி கொடுத்துருக்கேன். நம்ம வாங்குகிற ஆள்கிட்ட ஒரு 3 செட்டு தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. 3 செட்டு தான் இருக்குது அவர்கிட்டே. பெரிய டீலர்கிட்டே இருக்குது 3 செட்டு தான் இருக்குது. ஈவன்சி செட்டு நல்லா பார்க்கறதாக நல்லா பார்த்துக்குங்க. ஒன்றோட காணிச்சிருந்தேன் பாருங்கள். சில்வர் 50%, காப்பர் 40, அப்படி பாருங்கள். 100 ரூபா காயினு எல்லாமே போட்டிருக்கும். அவர் வரலாறும் அது எல்லாமே.
பாருங்கள். பார்த்துக்கிட்டீங்களா? ரொம்ப விலை குறைச்சி கேட்டிருக்கேன். என்கிட்ட விலை கேளுங்க. நீங்கள் விலை கேட்டேன்னா உங்களுக்கு டக்குன்னு நான் புக் பண்ணி தரேன். விலை ரொம்ப கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு ஆள் கம்மியாக தர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கார். அவர்கிட்ட 3 செட் இருக்குது. அது வேணால் நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடலாம் பார்த்தேன். நான் காயின் வாங்குற போன ஆள்கிட்ட வந்து தற்போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு அவசர வேலையை போயிட்டார். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் போட முடியலை. சரியா? திங்கள் இன்னி நாளை கழிச்சு வீடியோ போடுவேன். பார்க்கலாம். எதுவும் புதுசாக வந்துச்சுனாலும் என் ஸ்டேட்டஸை பாருங்கள். அதில் போட்டிருப்பேன் அதிகமாக. ஸ்டேட்டஸில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வேணாலும் வீடியோ வரது வரை பார்க்க வேண்டாம். ஸ்டேட்டஸை பார்த்தா போதும். ஸ்டேட்டஸில் புதுசாக எதுவும் வந்துச்சுன்னா ஸ்டேட்டஸில் போட்டுருவேன். சரியா? அந்த நம்பர் எல்லாத்தையும் இருக்கும், பார்த்துக்குங்க. நீங்கள் கேட்டுக்கலாம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். வணக்கம்.